வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். 2012 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கினதுக்கான பின்னணி என்ன? எதுவும் பெரிய குற்றச்சாட்டு இருந்ததா? திரும்ப அவர் இருந்த வரைக்கும் அமைச்சரவையில் அவருக்கு இடமே கொடுக்கல. 2012 எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நாங்கள்லாம் போயஸ் கார்டனில் நிற்கிறோம். செங்கோட்டையனுடைய மனைவி போயஸ் கார்டனில் நிற்கிது. ஜெயலலிதா கான்வாயில் போகுது. நாங்கள்லாம் முக்கியமான ஒரு ஈவெண்ட் அதை பார்க்கறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போது ஜெயலலிதாவுடைய கான்வாய் ஸ்லோ ஆகுது. ஜெயலலிதா நின்று அந்த அம்மா முறைச்சி பார்க்குது. அதுக்கப்புறம் அது வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போனோடனே கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. இந்த அம்மா உள்ளே போகுது. யாருன்னும் போது செங்கோட்டையனுடைய மிஸ்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளே என்ன நடந்ததுன்னு பின்னாடி விசாரணையில் நம்ம விசாரிக்கும் போது நம்ம சோர்ஸஸ் சொன்னது, ஏம்மா நான் உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கேம்மா, உன் கையால் எனக்கு சிக்கனும் மட்டனும் பரிமாறி இருக்கேம்மா, நீ இப்படி நடுத்தூரில் நிற்கிற போயஸ் கார்டனில், என்னம்மா ஆச்சு உனக்கு? நீ என்கிட்ட ஃபோனில் சொல்ல வேண்டியது தானேன்னு. இல்லைம்மா, நான் பலமுறை ட்ரை பண்ணால் உங்களை ரீச் பண்ண விடல யாருன்னா செங்கோட்டையனுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தேன், சசிகலா டீம் ரீச் பண்ண விடல, அதனால தான்மா நான் நின்னேன் அப்படி. என்னம்மா நடக்குது? இல்லைம்மா, அவரோட உதவியாளர் வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்காரு அவரு. அவரோட மனைவியோட அவருக்கு தொடர்பு இருக்கு. அவருக்கு பெண்கள் தொடர்பு அதிகம். ஏற்கனவே நடிகை பானுப்பிரியாவை வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த நடிகை வச்சுக்கிட்டு இருக்க இந்த உதவியாளரோட மனைவியோட இருக்காரு. இந்த மாதிரி பெண் தொடர்புகள்னால அந்த டிநகர் சத்யா மாதிரி ஆட்கள் அவருக்கு ஃபுல்லாக இந்த வேலைகள் தான். பூனகன் புவனேஸ்வர்லேருந்து எல்லாமே இதே வேலைகள் தான். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வீட்டுக்கு வர மாட்டுறாரு. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லுங்கம்மா அப்படின்னு. இப்போ அந்த அம்மா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு ஜெயலலிதா கிட்ட, அம்மா அது என் பர்சனல்மா அப்படின்னு. உன் பர்சனலா அது அப்படின்னு அந்த அம்மா டென்ஷன் ஆகிட்டு அடி. நாங்களாம் நின்றுக்கிட்டு இருக்கோம், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1/2 hourல செங்கோட்டையன் அமைச்சர் பதவி ரத்து, மாவட்ட செயலாளர் பதவி ரத்து, எம்எல்ஏவை தவிர எல்லாம் ரத்து. அடித்து தூக்கி போடுது இந்த அம்மா. இது மாதிரி பெண்கள் விஷயத்தில் படு கேவலமான. இனிமேல் பட்டு விஜய்க்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா செங்கோட்டையன் அங்கே உள்ளே வந்துட்டாரு, அதனால அவங்க ஜாகிரதையாக இருக்கணும். அந்த அளவுக்கு பெண்கள் விஷயத்தில் படுபாதகமான ஆள். விஜயே சொல்கிறாரு, 72 வயசு மாதிரி தெரிலண்ணே, உங்களை பார்த்தா இளமையாக இருக்கீங்கண்ணே. ஏன் ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டார? 72 வயசு, இவருக்கு 77 வயசு, இவரையே அங்கிள்னு கூப்பிடல. அங்கிள் ஒரு தாத்தான்னு கூப்பிடணும். விஜய் தாத்தான்னு ஏன் கூப்பிடல? அந்த மாதிரி ஆள் இது. அப்போது அதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து இவருக்கு பிஏவாக இருந்தார் எழிலுக்கு தான் முதல்ல எம்எல்ஏ சீட்டு எம்ஜிஆர் கொடுத்தாரு. எழில கெஞ்சி கூத்தாடி அந்த எம்எல்ஏ சீட்டை இவர் வாங்கினார் சத்தியமங்கலம் தொகுதியில். ஒரு தடவை சத்தியமங்கலம் தொகுதியில் தான் அவர் முதல் தடவை ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கோபி தொகுதி. இப்படி போகுது அவரோட லைஃபு. பர்சனல் லைஃபு பயங்கர மோசமான பர்சனல் லைஃபு, படு மோசமான பர்சனல் லைஃபு. ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஆள். இவருக்கு செல்வாக்குன்றது பெருசா இல்லை. அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அதில் தான், அந்த கோழிகளை சுடுவதில் தான் அவருக்கு கான்சன்ட்ரேஷன். வேற அவர் எந்த விதத்துலேயும் கட்சிக்காரங்களோட இல்லை. ஐஎஸ்து மதுசூதனை, அவ்வளோதான். பாக்கி அவர் என்ன பண்ணார், என்னை சிஎம் ஆக்குங்க அப்படின்னு அமித்ஷாட்ட போய் கேட்டார். நான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். அவன் போயா வேலையை பார்த்துட்டு, உன்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கடைசி கட்டத்தில் அவங்க நிராகரிச்சதுனால தான் அவர் போய் தாவேகால சேர்றார். முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தாவேகாவை நோக்கி வருவாங்கன்னு ஒரு எடப்பாடிக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் மேலே ஒரு பயம் எதுவும் இருக்குதா? எப்படி சார்? முதல்ல சார், இப்போது நான் வரேன்னு வைங்களேன், நான் வரேன்னா என்னோட க்ரெடென்ஷியல்ஸை நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? நான் எப்படி வரேன் அப்படின்றத பார்க்கணும், எதுக்காக வரேன்றதை பார்க்கணும். இவர் வந்தார யாராவது ஒரு முன்னாள் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தனாவது இது பண்ணானா? இவர் கூட வந்தானா? இவர் கூட வந்தவங்கலாம் ஒன்றியம், நகரம், அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் இவரால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான் வந்தாங்க. எடப்பாடி தான் பிரம்மாண்டமாக ஒரு பேரணி நடத்தியே காமிச்சிட்டாரு. நீ ஒன்றுமே இல்லடான்ற அளவுக்கு கோபியில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி காமிச்சிட்டார்ல சார். எடப்பாடிக்கும் இவருக்கும் ஈகோ கிளாஷ் சார். எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட்டவர், இவரும் செல்வ கணபதியும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இவர் அங்கே இருந்தார்.
முத்துசாமி ஒரு பக்கத்து வீட்டுக்காரரு, யாருக்கு, எடப்பாடிக்கு. முத்துசாமி அணியில் இல்லாமல் சேலம் கண்ணன், செல்வ கணபதி, செங்கோட்டை அணியில தான் எடப்பாடியுடைய டிராவல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எடப்பாடி ராவணன் கூட நெருக்கமாக இருந்தார். இவர் ராவணன் கூட இல்லை, இவர் ஸ்ட்ரெயிட்டாக ஜெயலலிதா கூட, இவர் ஸ்ட்ரெயிட் ஜெயலலிதா அந்த மாதிரி தான் இவர் இருந்தார். அது இவரோட ஹேண்ட்லிங் ஃபுல்லாகவே ஜெயலலிதா தான். இவர் ராவணன் கூடலாம் இல்லை. அந்த மாதிரி இருந்ததுனால இவரை பதவியிலேருந்து தூக்கி போடுறாங்க. இவர் கூட யாராவது அதிமுக காரங்க, ஏங்க 72லேருந்து கட்சியில் இருக்காரு, இப்போ நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு மீடியாவில் எவ்வளோ ஃப்ரெண்டு இருக்காங்க, நான் ஒரு தேர்தலில் நிற்கிறேன்னு வைங்க, எத்தனை பேர் எனக்கு ஓட்டு போடுவாங்க? ரைட்டுங்களா? மீடியாவில் நான் ரொம்ப நாளாக இருக்குன்றதுனால, இப்போ என் தம்பி இருக்கான் கேமராமேனு, அண்ணன் நிற்கிறேன்னா முதல் ஓட்டு அவன் தான் போடுவான். அந்த மாதிரி நட்புகளை நீங்கள் மனுஷங்களை சம்பாரித்து வச்சுருக்கணும். புரியுதுங்களா? காசு பண்ணலாம் அப்படி. அந்த மாதிரி மனிதர்களை கூட சம்பாதிக்க மாட்டார் இவர். மனிதர்களை சம்பாதிக்கிறாருன்னா அவங்க மனைவியை தான் பார்ப்பார் இவர். அந்த மாதிரி கேவலமான ஒரு ஆள். ரைட்டுங்களா? ட்ரிபிள் எக்ஸ் செங்கோட்டையன் தான் அவர். சாதாரண செங்கோட்டையன் இல்லை, ட்ரிபிள் எக்ஸ் செங்கோட்டையன். அந்த ட்ரிபிள் எக்ஸுக்கு போயிட்டு எத்தனை பேர் வந்தாங்க? இது வரைக்கும் எத்தனை பேர் வந்தாங்க? தாவேகால இருக்க சின்ன பசங்க தான் போய் நின்றுகிட்டு இருக்கானுங்க, ஏர்போர்ட்ல நிக்கிறாங்க. இவர் போனதுனால எடப்பாடிக்கு எந்த பின்னடைவுமே கிடையாது, சுத்தமா கிடையாது. அவரு கட்சியை விட்டு நீக்கிட்டாருங்க. கட்சியை விட்டு நீக்கும் போதே ஒரு பிரளயம் வந்திருக்கணும்ல. நீ போய் சசிகலாவை பாக்குற, தினகரனை பாக்குற, ஓபிஎஸ் பாக்குற, ஒரே வேன்ல ஏறி போற, சிவகங்கைக்கு சீனை காட்டுற, அப்பவுமே ஒரு பிரளயம் கட்சியில வெடிச்சிருக்கணும்ல. செங்கோட்டையனை நீக்காதே, நீக்கிட உடனே செங்கோட்டையனை நீக்காதே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அறிக்கை, செங்கோட்டையனை நீக்காதே, கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அறிக்கை, செங்கோட்டையனை நீக்காதே, சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் அறிக்கை, அப்படி வந்திருக்கணும்ல. வரலையே, ஒன்றும் கிடையாது. ட்ரிபிள் எக்ஸ் பார்ட்டி இதுக்கு ஒன்றும் ஆதரவுலாம் கிடையாது. ஆனால் ஜெயலலிதாவுக்கு பிரச்சார வியூகத்தை ஃபுல்லாக அவர் தான் வகுத்தாரு. எல்லா மாவட்டங்களுக்கும் போகிறதுக்கான திட்டமே செங்கோட்டையன் போட்டது தான். ஸோ விஜய்க்கும் அவர் பக்காவாக பிளான் போட்டு கொடுத்துருவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. போன உடனே பாண்டிச்சேரியில் பிஜேபி சப்போர்ட்டட் கவர்மெண்ட்டு விஜய்க்கு வச்சிருந்த ரோட் ஷோவை ரத்து பண்ணிச்சு. இவர் திட்டம் போட்டு கொடுத்து, ரோட் ஷோவை திட்டம் போட்டு அமைக்கிறதுக்காக இவர் திட்டம் போட்டு வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பிஜேபி கவர்மெண்ட்டுங்க, ரங்கசாமி கவர்மெண்ட்டு 3 தடவை ரத்தி பொண்ணு தூக்கி போட்டு தாவேகா தன்னோட பிரச்சார திட்டத்தையே போச்சு. பல மாதம் ஆச்சு சார் இவர் வெளியில் நடுவில் ஒரே ஒரு விழாக்கு தான் வந்தார் இவர். இந்த நத்தை கூட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு, இந்த ஆமை கூட்டிலேருந்து வெளில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இவர் பிரச்சார வியூகத்தை இவர் அமைச்சு கொடுத்து அவர் இன்னும் எத்தனை கரூர் வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம உஷாரா இருக்கணும். சாதாரணமாகவே வேற மாதிரி வரும். செங்கோட்டையன் வியூகம் அமைச்சு கொடுத்தா இப்படி வரும் சார். கூகுள் மேப்பில் நம்ம தம்பி, கேமராமேன் தம்பியை கூகுள் மேப்பில் போட்டு கொடுத்துருவான். என் பிள்ளைங்களே இப்போ நாங்கள் பேர் தெரியாத ஊருக்கெல்லாம், கேரளாக்கெல்லாம் கார் ஓட்டின்னு போகும்போது நாங்கள்லாம் கூகுள் மேப்பை பார்த்து தான் போகிறோம். எவ்வளோ தொலைவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சு. கரூரில், நாமக்கல்லேருந்து கரூருக்கு வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆக்குற விஜய் 8:45 மணிக்கு அங்கே போகிறதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வர 4 மணி நேரம் கழிச்சு வர விஜய். சிபிஐ விசாரணையிலேயே அங்கே மரணம் நடந்ததுக்கு காரணம் விஜய் தாமதமாக வந்ததுதான்னு சிபிஐ வந்திருக்கு. இப்போ நாளைக்கு அமித்ஷா வர போகிறாரு, அந்த ரிப்போர்ட்டை தூக்கி மேலே போட போகிறாரு. ஒழுங்காக கூட்டணிக்கு வரியா இல்லையான்னு கேட்க போகிறாரு. விஜய் கை பொத்தி வாய் பொத்தி டைம் டு லீடில் ஜெயலலிதா கிட்ட இப்படி கை கட்டி நின்னார்ல கொடநாட்டில், அதே மாதிரி அதனால தான் அவர் ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றிருக்காரு. ரைட்டா? எம்ஜிஆர் ஏற்றுட்டாரு, அண்ணாவை ஏற்றுட்டாரு. இன்னும் எஸ்டி சோமசுந்தரம், நாவலர் நெடுஞ்செழியனை தான் இயக்கலை. அதையும் அவங்களையும் தலைவராக ஏற்றுக்கிட்டு முழு அதிமுகவா விஜய் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதான் சார் நானும் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களை பயன்படுத்துறதுக்கு இவங்க அனுமதியும் கொடுத்துட்டாங்க. அப்போ அதிமுக வாக்காளர்கள்லாம் விஜயை ஒரு தலைமையை ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இவங்களை நோக்கி அணி சேருவாங்களா? அதிமுக வாக்காளர்கள் ரெட்டலையை தான் விரும்புவாங்க. ரெட்டலையை தாண்டி யாரும் தலைமை ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய்லாம் என்னைக்கு வந்தவர், என்னைக்கு அவருக்கும் அதிமுகவுக்கு என்ன ஸ்தான பிராப்தி? அவங்க அப்பா ஃபுல்லாக கலைஞர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தவர்.
ரைட்டா? விஜயகாந்த் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தவர். அவங்க என்னைக்கு வந்து ஜெயலலிதா கிட்ட போய் நின்றுருக்காங்க 2021 தேர்தலில் நாங்களும் உங்களது வெற்றிக்கு அணில் போல் உதவினோம் அப்படின்னு வாய்ஸ் அவார்டால் விட்டுருக்காரே தவிர அதிமுகவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் விஜய்க்கு வந்து அரசியலே தெரியல அப்படின்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவுடைய படத்தை வந்து அவங்க ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபாதர் ஃபிகரு, காமன் ஃபிகரு, ரைட்டா? அதோட லெவலே வேற. எம்ஜிஆரோட லெவல் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமாக போயிட்ட ஒரு லெவலு. ஜெயலலிதா அப்படி கிடையாதுல்ல. 2021 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சவங்க இல்லையா, ரைட்டா? அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சியும் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஊழல், இந்த பல விஷயங்கள் அதில் வருது. 91 96 ஊழலில் இவர் வராரு, அண்ணன் செங்கோட்டையன். 4 ஊழல், கோடிக்கணக்கான ரூபா, கன்விக்டடு. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறாங்க இவருக்கு ஃபேவரா. கன்விக்டட் இவர். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ ஜெயலலிதா படத்தை இவர் ஏற்றுக்கிட்டாரு, போகிறாரு வராரு அப்படின்றபோது இவங்களுக்கு அரசியல் வியூகமே இல்லை. அதிமுக பற்றிய தாவேகாவின் பார்வை என்ன? இல்லை. அப்போது அவங்க வந்து அதிமுகவோட சங்கமம் ஆகணும். ஜெயலலிதா வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் ஒன்று தான் இது, எடப்பாடி ஏற்றுக்கிட்டு அதிமுகவுக்கு வந்துடுவாங்க. அதாவது தாவேக்கா வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் ஏடிஎம்கே ஓட்டை அழகாக அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஏடிஎம்கேவையே அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டும் பலர் சொல்கிறாங்க. சார், ஏடிஎம்கே ஓட்டே வந்து காங்கிரஸ் ஓட்டு. திமுக காங்கிரஸ் தான் முதல்ல. அப்போது காங்கிரஸ் ஓட்டை தான் வந்து எம்ஜிஆர் தூக்குறாரு. எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தலித்துகள் அதிகமாக இருப்பாங்க, ரைட்டுங்களா? முஸ்லீம்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. காங்கிரஸோட ஓட் பேங்க் தான் வந்து, அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்கள்லாம் தூக்கிட்டு வரும் எம்ஜிஆருக்கு. திருநெல்வேலி அந்த பெல்ட்லாம் காங்கிரஸ் பெல்ட் ஓட்டு. அதெல்லாம் எம்ஜிஆர் தூக்கிட்டார். எம்ஜிஆர் தன்னுடைய வாக்கு வங்கியில் திமுக வாக்கு வங்கியை எம்ஜிஆர் சதைச்சார். கொஞ்சம் அளவில் தான், ரொம்ப மைனராக தான். ஆனால் அதிகமாக அவர் கை வச்சது வந்து காங்கிரஸ் ஓட்டு வங்கி. கருணாநிதி எதிர்ப்பு ஓட்டு வங்கின்னு சொல்லி கலைஞர் எதிர்ப்பு ஓட்டு வங்கியை அவர் சதைச்சார், ரைட்டுங்களா? இதுதான் இது அதிமுகவுடைய வாக்கு வங்கி. திமுக எதிர்ப்பு பேசுகிறவங்க எல்லாருமே வந்து அதிமுக வாக்கு வங்கியை வாங்குவாங்க அப்படின்னா மதிமுக வாங்கியிருக்கும், ரைட்டா? மூப்பனார் கட்சி வாங்கியிருக்கும், ரைட்டா? பாஜக வாங்கியிருக்கும். திமுக எதிர்ப்பை வலுவாக பேசக்கூடிய கட்சி வந்து தாவேகா கிடையாது, பாஜக. ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கு திமுக எதிர்ப்பை. ஆனால் அவங்க இந்துத்துவா மாடலில் பேசுவாங்க, ரைட்டா? அது ஒத்து வராது இந்த மண்ணுக்கு. ஆனால் அந்த மாதிரி திமுக எதிர்ப்பு மட்டுமே ஒரே குறிக்கோள் அப்படின்னா திமுக ஒரு 40% ஓட்டு வாங்க சார். மிச்ச 60% ஓட்டுகளும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான். அப்போ இந்த 60% ஓட்டுகளும் ஒருத்தர் கையில் போனதாக வரலாறே கிடையாது, ரைட்டா? அதில் ஒரு மேஜர் சங்கை வந்து அதிமுக வாங்கும், ரெட்டை இலை அது வாங்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிதறக்கூடிய வாக்குகள் தான் மற்ற கட்சிகள் வாங்கும். இப்போ சீமான் கூட தான் திமுக எதிர்ப்பை வச்சாரு. சீமான் ஃபுல் ஓட்டு வாங்கிட்டாரா? முழுக்க நின்னாரு. 234. அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பாப்புலரான ஃபிகர் இல்லை. இங்க விஜய் வந்து ஒரு மச் பாப்புலர் ஃபிகருங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க போறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. மச் பாப்புலர் ஃபிகர் அப்படின்றது வந்து அறிமுகத்துக்கு தான் சார், வாக்குக்கு கிடையாது சார். மச் பாப்புலர் ஃபிகர்னா சன்னி லியோன் தான் சார் இந்திய நாட்டோட பிரைம் மினிஸ்டரா இருக்கணும். மச் பாப்புலர் சார். யூத்தில் வந்து சன்னி லியோன்னா உருகுவானுங்க. யாரை வேணா கேட்டு பாருங்க. யூத்தில் சில்க் ஸ்மிதா மச் பாப்புலர் ஃபிகரு. அதுக்கு தான் சார் ஓட்டு விழும். அது நின்று இருக்கலாம்ல எலெக்ஷன்ல. சில்க் ஸ்மிதா வந்து நின்று இருந்தா விஜயெல்லாம் தூக்கி சாப்பிடலாம் சார். இன்னொரு கேள்வி சார், விஜயோட ஓட்டு இருக்கு சார், மச் பாப்புலர் ஃபிகர். அஜித்தோட ஓட்டு எங்க சார்? இல்ல, அவர் எலெக்ஷனுக்கு வரல, அரசியலுக்கு வரல. அப்ப அஜித் ரசிகா இருப்பான்ல, ஆமா, இவருக்கு ஈக்குவலா இருப்பான்ல அவன் ஓட்டுலாம் திமுகவுக்கு வந்தா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நீ திமுக எதிர்ப்புன்ற விஜய், அஜித் ஒண்ணுமே சொல்லல. அப்போ விஜய்க்கு எதிரான ஓட்டுகள் தானே அதெல்லாம். முக்காவாசி பேருக்கு விஜய் பிடிக்காது. அவன் அஜித் ரசிகரா இருக்கான். யூத்துல சொல்றேன், யூத் டிவிஷன்ல சொல்றேன். அப்போ அஜித் ஓட்டெல்லாம் வந்து திமுகவுக்கு விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு 20, இவங்க சொல்ற மாதிரி விஜய்க்கே 20 இருக்குன்னா அஜித்துக்கு 25 இருக்குமே.
எங்க சார் போய் நிற்பீங்க? இதெல்லாம் வந்து இந்த காம்பினேஷன், இந்த கால்குலேஷன் இதெல்லாமே எலெக்ஷன்ல தான் தெரியும். முதல்ல வா வெளில, எலெக்ஷனுக்கு வா. முதல்ல வெளியில வந்து ஒரு ஊர்வலம் நடத்து. பாண்டிச்சேரியிலே டப்பா டான்ஸ் ஆடிச்சு. பிஜேபி காரனே உனக்கு பர்மிஷன் தரமாட்டானே. அடுத்து பிஜேபி காரன் சிபிஐ விசாரணையை கொக்கி போட்டு வச்சிருக்கானே. உன்னை தூக்கி உள்ள உட்கார வைப்பானே. பிஜேபியை பகைச்சிக்கிட்டு நீ வந்தீங்கன்னா உள்ள தூக்கி உட்கார வைப்பானே. ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் கேஸ் இருக்கு, கார் இறக்குமதி கேஸ் இருக்கு, நிறைய கேஸ் உன் மேல இருக்குல்ல. அதுலெல்லாம் போட்டு கொக்கி போடுவான். உன் சொந்தக்காரன் இருக்கான் ரைட்டா, பிரிட்டோ, அவரெல்லாம் தூக்கி போட்டு கொக்கி போடுவாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவங்க மேலே கேஸ் போடுவாங்க. உன் குடும்பத்தை சுற்றி வலிப்பாங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேலே மட்டுமே, அவங்க மாமனார் மேலே மட்டுமே 30 வழக்குகளுக்கு மேலே அமலாக்கத்துறையில் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங் இருக்கு. அவரை தூக்கி உள்ள உட்கார வைப்பாங்க. நீ எங்கே போவ? உன்னுடைய பெஸ்ட் ஃபைனான்சியர், இது வரைக்கும் 100 கோடி ரூபாய் செலவு பண்ண ஃபைனான்சியர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அவரே தூக்கி உள்ள உட்கார வச்சா நீ எங்கே போவ? ஸோ யுவர் டேஸ் ஆர் நம்பர் அண்ட் யூ ஆர் கார்னர்ட். அப்ப அவங்க திரும்ப பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா விஜய்? பாஜக கூட்டணி தவிர வேற எங்கேயும் போக முடியாது. இல்ல தனிச்சு கலங்காங்கிறதுக்கான தனிச்சு கலங்கான்றதா இல்லையான்றது வந்து அமித்ஷா வருவாரு. இந்த டிசம்பர் 15, 16 வருவாரு. அப்போ தெரியும் தனிச்சு கலங்கான்றாங்களா என்ன கலங்கான்றாங்க. ஓகே சார், பல விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.